ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி. இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை தண்ணியில் 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு அதை ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த அளவு கட் பண்ணிக்கலாம். நல்ல பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பெரிய ஷேப்பாக பிடிச்சா அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ஷேப்பாக கட் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி பன்னீர் வந்து உடஞ்சிராமல் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச பன்னீரில் நம்ம இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா பன்னீர்லேருந்தே தண்ணி கொஞ்சம் விடும். இன்றைக்கி சாஸ் இல்லாமல் தான் நான் செய்கிறேன். அதுக்கு பதிலாக வேறு என்ன சேர்த்துக்கலான்னா, கொஞ்சம் பூண்டு, ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இந்த மசாலா இந்த டிஷ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடான உடனே நம்ம அதில் பன்னீரை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பன்னீர் சாஃப்டாக இருக்கும். அதுக்குள்ளே நல்லா உப்பு காரம்லாம் அதில் பிடிச்சிருக்கும். இப்போ பன்னீரை வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கேரட், பீன்ஸ் இது எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த உடனே அதில் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக வரும். கொதிக்கிற தண்ணியில் அரிசியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டின சாதத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் ஆக்கியிருக்கேன். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை முதல்ல சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா கிறிஸ்பாக வரும். பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும்.
இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தா தான் அது நல்ல கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப நேரமும் வதக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வறுபட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிகளும் சேர்த்த உடனே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினா தான் அது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. அதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த காய்கறியில் வந்து உப்பு போய் நல்லா பிடிக்கும். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். காயெல்லாம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை அதில் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து இந்த மாதிரி சாதம் உடஞ்சிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலாலாம் நல்லா சாதத்தில் மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சாஸ் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.